எவ்வளோ பெரிய மனுஷனாக இருப்பாருன்னு பாருங்களேன். அந்த கரூர் இன்சிடென்ட் ஒன்று நடக்குது, ஸ்டாம்பைடில் செத்து போகிறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, அதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் காரணம் கிடையாது. இதுக்கு அவர் சொன்னதுக்கு எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது டிவிகே தொண்டர்கள்லாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. டிஎம்கேலாம் வந்து டிஎம்கேக்கு ஆக்சுவலாக 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணல. அவர் வந்து நடுநிலையாக தான் நின்று பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் மட்டுமே அது காரணம் கிடையாது. நீங்கள்லாம் விஜய் விஜய் விஜய்னு சொன்னீங்கன்னா விஜய் மட்டும் காரணம் கிடையாது, மக்கள் காரணம். கரெக்டாக? எதுக்கு போனீங்க? குழந்தை குட்டிங்களாம் கூட்டின்னு வரணும்னு சொன்னாங்களா? இல்லை, நீங்களே தான் போனீங்க. மக்கள் காரணம், மீடியா முக்கியமான காரணம். ஏன் சென்னையிலேருந்து விஜய் கிளம்புறதுலேருந்து லைவ் விஜய் வரார் விஜய் வரார், பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு உங்கள் விஜய்னு ஹைப் ஏற்றோம்ல, அது அப்படியே தூண்டி விடும்ல. போய் வராராம்ப்பா போய் பார்ப்போம்ப்பான்னு. அப்போ கூட்டம் இயல்பாகவே அதிகமாகும். கரெக்டாக? அப்போ மீடியாவோட பங்கு எவ்வளோ? மீடியாவும் காரணம். அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், நானும் காரணம்னார். நானும் காரணம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. அது எவ்வளோ ஹம்பிள் பாருங்கள், அவ்வளோ ஹம்பிள். ஆனால் சில பேர் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, ஐயோ கூட்டத்தில் ரவுடி பூந்துட்டாங்க, கத்தியால் வெட்டிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு பொருளை வேறு. இதுதான் வித்தியாசம்.